तमिलनाडु के तूतुकुडी में सजावटी मछली बेचने वालों की सलाह है कि मछलियों के टैंक का पानी बार बार बदलना चाहिए। इससे मछलियों को हीट स्ट्रोक से बचाया जा सकता है। तेज गर्मी झेलना इंसानों के साथ चिड़ियों, जानवरों और मछलियों के लिए भी मुश्किल है। ஃபுட்டு போடுறதும் பார்த்து போடணும், அதிகமாகவும் போட்டுறக்கூடாது. திருப்பி அதிகமாக போட்டிங்கன்னா டிசீஸ் வர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, தண்ணி கலங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணி மேக்ஸிமம் இறக்கி ஏற்றுறது நல்லது. இந்த சம்மர் டைமில் தண்ணி வந்து ஹீட் அதிகமாக இருக்கனால டிசீஸ் வர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அதனால நீங்கள் ஒரு அரை டேங்க் இறக்கி ஏற்றுறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் அக்வாரி ஷாப்பில் வந்து புதுசாக மீன் வாங்கிட்டு வரீங்கன்னா உங்கள் தண்ணிக்கு அதுக்கு செட் ஆகாது, பார்த்துக்கோங்க. அது உங்கள் டேங்கில் உள்ள தண்ணியை அந்த தண்ணி நீங்கள் கொண்டு வர தண்ணியை கவரில் கொண்டு வர தண்ணியை ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இறக்கி விட்டீங்கன்னா கொண்டு வர ஃபிஷ்ஷும் கொஞ்சம் இதா இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஃபிஷ் வந்து அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோங்க. हालांकि तूतुकुड़ी समेत तमिलनाडु के कई हिस्सों में पिछले दिनों बारिश हुई है। इससे तापमान कम हुआ है, लेकिन दोपहर में अब भी भारी गर्मी पड़ रही है। सजावटी मछलियों के व्यापारियों का कहना है कि घर में एक्वेरियम रखने वालों को मछली टैंकों का तापमान नहीं बढ़ने देना चाहिए। इससे मछलियों को कई तरह की बीमारियां हो सकती हैं। இங்க நிறைய ஃபிஷ் இருக்கு. ஒரு கோல்டு ஃபிஷ், மாலி, கொய்கார்த்தி, ஏஞ்சல், கௌரா, எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. இது அவ்வளவு வெரைட்டிஸுமே நம்ம ஷாப்புகள்ல கிடைக்கும். இதை நீங்க வந்து கரெக்டா வாங்கி நீங்க கடையிலே டிப்ஸ் கேளுங்க. அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு டிப்ஸ் கேட்டீங்கன்னா அவங்களே கடைக்காரங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மீன் எதுவுமே சாகாது. அதனால சில்ட்ரன்ஸ் நிறைய பேர் மீன் செத்துருச்சு அப்படின்னா வீட்டுகள் அழுதுகிட்டு இருப்பாங்க, எங்க மீன் செத்து போச்சு அப்படின்ட்டு. அதெல்லாம் நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கடைக்காரங்கள்ட்ட டிப்ஸ் கேட்டு நீங்க அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பேட்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா பேட்ஸ் எல்லாம் ரொம்ப இப்ப வெயில் டைம்ல பாத்தீங்கன்னா பேட்ஸ் எல்லாம் தண்ணி அதிகமான இடத்துல தண்ணி வைக்கணும். அது போக தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. பேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேல நிறைய மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா அதோட வெயில் தாக்கம் கொஞ்சம் குறையும். முடிஞ்ச அளவுக்கு பேட்ஸுகளை வெயில்ல வைக்காம ஒரு மரத்து நிலையோ வீட்டுல போர்ட்டிக்கோலையோ அதுலயே வைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓப்பன் பிளேஸ்ல வைக்காதீங்க. அது போக ஃபுட்டு பாத்துட்டீங்கன்னா கீரை, மல்லிச்செடி இந்த மாதிரி கீரை வகைகள் நிறைய கொடுங்க. பயிர்களை ஊற வச்சு கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபிஷ் பேட்ஸுக்கு எந்த இதுவும் வராது. அதுபோக அதுக்கு விட்டமின் டானிக்ஸ் இந்த வெயில் டைம்ல வைக்கிறதுக்குன்னே சொல்லி விட்டமின் டானிக்ஸ் உண்டு, பார்த்துக்கோங்க. அதை கரெக்டா நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா பேட்ஸ்லயும் எந்த டிசீஸ் வராம அதை நம்ம காப்பாத்திக்கலாம். इस तरह चिड़िया पालने वालों को छायेदार जगह में पिंजरे रखने की सलाह दी गई है। चिड़ियों के शरीर का तापमान काबू में रखने के लिए उन पर बार बार पानी छिड़कने की सलाह दी गई है। चिड़ियों को नमी से बचाने के लिए हवादार जगहों में रखना चाहिए। छोटे प्याज, धनिया और पालक जैसी सब्जियां खिलाने से उनकी सेहत अच्छी रहती है।